இன்னைக்கு நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிய வெறும் 6 ரன் வித்தியாசத்துல வீழ்த்தினது சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான விஷயத்த சாத்தியம் ஆக்கியிருக்காங்க நம்ம இந்திய அணி அப்படின்னே சொல்லலாம். ஆனாலுமே அந்த சரித்திரமிக்க வெற்றியை கொண்டாடாம நம்ம முகமது சிராஜ் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் செஞ்ச செய்கை, ஸோ அந்த மொமெண்டம்ல யாருமே சிராஜ் அவர் செஞ்ச இந்த விஷயத்த கவனிக்கல. அதுக்கப்புறமா தான் பொறுமையா எல்லாருமே தற்போது கவனிச்சு பாக்குறப்ப சிராஜ் அவர் மேல இருந்த அந்த மிகப்பெரிய ஒரு மரியாதை நம்ம இந்தியாவையே ஜெயிக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த மரியாதையை விட இன்னும் பன்மடங்கு சிராஜ் அவரை பாராட்ட தோணுது. அப்படி சிராஜ் இன்னைக்கு ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறமா மைதானத்துல அந்த வெற்றி கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ணாம என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. அதாவது இன்னைக்கு ஆட்டம் துவங்கி சரியா 1 மணி நேரத்திலேயே நம்ம இந்தியா இங்கிலாந்து அணியின் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி 6 ரன் தான் மிச்சம் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணியும் அபாரமாக ஜெயிச்சிட்டாங்க. இதுல சிராஜ் அவரு 3 விக்கெட்டை வீழ்த்திருக்காரு. நேத்து ஜோ ரூட் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தினதும் சிராஜ் தான். இப்படி இந்த மேட்ச்ல முக்கியமான தருணங்கள்ல இந்திய அணிக்கு தேவையான எது தேவையோ அதை கொடுத்து இந்திய அணியை ஜெயிக்க வச்சிருக்காரு. இப்படி இருக்க இந்திய அணி ஜெயிச்ச அந்த தருணம் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அந்த சீனை பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான, சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான மகிழ்ச்சியில தான் இந்திய ரசிகர்கள் ஒட்டுமொத்த இந்தியன் டீம் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அந்த விக்கெட் செலிப்ரேஷனை பாத்தீங்கன்னா நின்று செலிப்ரேட் பண்ண சிராஜ் அதுக்கப்புறமா மற்ற சக பிளேயர்கள் கூட சேர்ந்து அந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடாம அங்க நின்றுட்டு இருந்த கிறிஸ் வோக்ஸ் அவரு ஒரு மாதிரி வருத்தப்பட்ட முகத்துடன் இருந்தாரு. ஏன்னா கை உடைஞ்சு போயிருக்கு, கையை மடிச்சு மாவு கட்டு போட்டிருக்காங்க. அதோட வந்து இங்கிலாந்துக்காக அவர் பேட்டிங் பண்ண வந்திருக்காரு. ஸோ அந்த வெற்றி கொண்டாட்டத்தை 1 நிமிடம் ஓரமா ஒத்தி வச்சுட்டு சிராஜ் நேரடியாக போய் அவர் கிறிஸ் வோக்ஸ் முன்னாடி நின்று ஒரு சல்யூட் மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவரை கட்டி தழுவி அவருடைய இந்த மிகப்பெரிய செயலுக்கு அவரை கிறிஸ் வோக்ஸை பயங்கரமா பாராட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்திய அணியின் வின்னிங் செலிப்ரேஷனையே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அணி பக்கம் ரிஷப் பண்ட் உடஞ்ச காலோட அவர் வந்து நம்ம இந்தியனுக்காக விளையாண்டதையே நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக பெரிய விஷயமாக பேசணும். ஆனா அதை விட ஒரு படி மேல ஒரு கையோட தான் பாத்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ் அவர் பேட்டிங் பண்ண வந்திருக்காரு. அந்த ஒரு கையோட பேட்டிங் பண்ண வந்த கிறிஸ் வோக்ஸ் அவர் ஒரு பால் கூட அவர் ஃபேஸ் பண்ணல அப்படின்னாலும் அவர் விளையாட வந்த அந்த மைண்ட் செட், தன்னுடைய நாட்டுக்காக அவர் விளையாட வந்த அந்த மைண்ட் உண்மையாகவே அவருக்கு சிராஜ் மட்டும் கிடையாது, நம்மளும் கூட ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடிச்சேதான் ஆகணும். அதை அந்த களத்துல நின்று முதல் ஆளா சிராஜ் கிறிஸ் வோக்ஸுக்கு சல்யூட் அடிச்சு அவருக்கு அவருடைய இந்த கான்ட்ரிபியூஷனை பாராட்டி சிராஜ் அவர் செஞ்ச செய்கையை இப்பதான் எல்லாருமே ஒருத்தரா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்த உடனே எல்லாருமே சிராஜ் அவருக்கு பாராட்டும் சொல்லிக்கிட்டு வராங்க. சோ வெற்றி செலிப்ரேஷனை ஓரம் வச்சுட்டு கிறிஸ் வோக்ஸ்க்காக சிராஜ் அவர் செஞ்ச செய்கை, இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.